வணக்கம். நேற்றுக்கு டாக்டர் பர்வீன் சுல்தா அவர்களோட ஒரு ஸ்பீச் கேட்டேன். அதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் தனிப்பட்ட முறையில் எப்பவுமே எந்த வீடியோவுமே பண்ணுறதில்ல. சொல்கிற எல்லா கருத்துக்களுமே பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான். பெண் தான் தப்பு பண்ணுறாங்க, ஆண் தான் தப்பு பண்ணுறாங்க, குழந்தைங்க மட்டும்தான் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுறக்கூடியவங்க தான். தப்புங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் பண்ணுற விஷயங்கள், அதை எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறதா இருக்கே தவிர என்னோட வார்த்தைகள் யாருக்குமே பெண்ணுக்கு மட்டும், ஆணுக்கு மட்டும், குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் பொதுவானது தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராமாயணத்தில் ஒரு காட்சியை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதில் பொதுவாக இப்போ ராமாயணத்தில் ராமாயணம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்க, லக்ஷ்மணுக்கு இச்ச கோட்டை சீதா தாண்டினது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் பிரச்சனை அது மட்டும்தானா, கோடு தாண்டது மட்டும்தான் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறதுக்காக ஒரு காட்சி நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். இது நம்மளோட லைஃப்லேயும் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது சின்ன சின்னதாக நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். ஒரு பெரிய நந்தவனத்தில் ராமரும் சீதாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதில் நம்ம எடுத்துக்க வேண்டியது, யாராக இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம தனியாகவும் உட்காந்து யோசிக்கலாம், இல்லை நம்ம ஸ்பவுஸ் கூட, குழந்தைங்க கூட உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் செலவு பண்ணி நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் தெரியுது. அந்த நேரத்தில் லக்ஷ்மணன் ஒரு 10 அடி பின்னாடி தள்ளி நிற்கிறாரு. என்னதான் அண்ணா அண்ணியா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரைவசி வேணும், ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 அடி தள்ளி நிற்கிறாரு. நம்மளுக்கும் இதே தான். என்ன ஒரு உறவாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு டைம், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசியை நம்ம கொடுக்கணும். ரொம்ப பக்கத்தில் போகக்கூடாது அப்படிங்கிறது. அந்த நேரத்தில் ஒரு அழகான ஒரு மான் போகுது. அப்படியே ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. அதோட கொம்புலெல்லாம் நிறைய டைமண்ட்ஸ்லாம் வச்சுருக்கு. அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. சீதா பார்த்தோம், ஐயோ அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட், அழகை நம்ம ரசிக்கிறதுல தப்பு கிடையாது, நம்ம ரசிக்கலாம். ஆனால் அவங்க ரசித்ததோடு மட்டும் இல்லாமல் ராமர்கிட்ட எனக்கு அந்த மான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, அழகாக இருக்கிற பொருள் எல்லாமே நல்லதாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அழகில் ஆபத்தும் இருக்கும். அதனால எந்த ஒரு பொருளையும் நம்ம ரசிக்கலாமே தவிர அது நம்ம வேணும்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. அப்படி சீதா கேட்ட உடனே ராமன் உடனே எழுந்திருக்கிறாரு, நான் போய் அந்த மானை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளோட ப்ரெசன்ட் பேரண்டிங். நம்ம குழந்தைங்க ஏதாவது ஒன்று கேட்டாக்கா உடனே நம்ம வாங்கி கொடுத்துட்றோம். அந்த பொருள் என்ன, அது வேணுமா வேண்டாமா, நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எதுவுமே யோசிக்கிறதே இல்லை. நான் வளரும்போது எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, என் குழந்தைக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உடனே நம்ம வாங்கி கொடுத்துட்றோம். அதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ லக்ஷ்மணன் சொல்றாரு, அண்ணி அது நிஜமான் மாதிரி தெரியல. ஏன்னா நிஜத்துல மான் இந்த கலர்ல இப்படி எல்லாம் இருக்காது, எனக்கு என்னமோ அது பொய் மானா இருக்கும்னு தோணுது, அதனால அது நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு இன்ட்யூஷன். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே சில சமயங்கள்ல ஒரு இன்ட்யூஷன் தோணும். ஒரு விஷயம் நம்ம செய்யலாமா வேண்டாமா நம்ம யோசிக்கும் போது அது செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சுனாக்கா, ஏதாவது ஒரு மூலமா நம்ம மனசுல தோணும். இல்லை நம்ம சுத்தி இருக்கிறவங்க டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த வார்த்தை நம்மளோட குழப்பத்துக்கு ஒரு முடிவா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம இன்ட்யூஷன் சொல்லுவோம். இன்ட்யூஷனை சம்டைம்ஸ் வி ஹவ் டு பிலீவ். அதை நம்பினா அது கரெக்டாக தான் இருக்கும். அப்படி லக்ஷ்மணன் சொல்றாரு, அது நிஜமான் மாதிரி தெரியல, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் சீதா அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, என் கண்ணு முன்னாடி ஓடுறது, அதை போய் நீ பொய்மான்னு சொல்ற, அது நிஜமான் தான், எனக்கு அது வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே லக்ஷ்மணன் சொல்றாரு, சரி அண்ணா உங்க கூட இருக்கட்டும், ராமர் உங்க கூட இருக்கட்டும், நான் போய் அந்த மானை எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கும் சீதா ஒத்துக்கல. அதெல்லாம் கிடையாது, எனக்கு ராமர் தான் போய் அந்த மானை எடுத்துட்டு வரணுங்கிறாங்க. ஒரு சின்ன அடமென்சி. நம்ம இதுதான் கேட்டால் எனக்கு அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அடமென்சியை நம்ம நம்மளோட லைஃப்ல தவிர்த்துக்கிட்டா நல்லது நம்மளுக்கு. அப்படின்னும் போது சரின்னு ராமர் போறாரு. அப்போ லக்ஷ்மண்கிட்ட சொல்லிட்டு போறாரு, அண்ணியை பத்திரமா பார்த்துக்கோ, நான் போய் மானை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. லக்ஷ்மணன் சரின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ராமர் போறாரு. அந்த மான் அவரை ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிடுது. அப்புறம் அவர் அம்பு விடும்போது அந்த மான் ராமரோட குரல்ல லக்ஷ்மணா சீதா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அது மறைஞ்சு போயிடுது. அவர் ராமரோட குரல்ல லக்ஷ்மணன் சீதான்னு கேட்ட உடனே சீதா டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்க அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு போல இருக்கு, நீ போய் அண்ணனை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் அனுப்புறாரு. அப்ப திருப்பி லக்ஷ்மணன் சொல்றாரு, இல்ல நீ எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய வீரர், அவருக்கு போய் ஒரு மானுக்காகலாம் அவர் பயந்துட்டு இந்த மாதிரிலாம் கூப்பிட மாட்டாரு, இது ஏதோ ஒரு மாய வேலை நடக்கிற மாதிரி எனக்கு தெரியறது, அந்த மானே கரெக்ட் உண்மையான மான் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது, அதனால நான் உங்களை விட்டு போக மாட்டேங்கிறாரு. அகெயின் அவரோட இன்ட்யூஷன் கரெக்டா வருது. அவர் அதை சொல்றாரு. பட் அகெயின் சீதா அதை லிசன் பண்ணல.
உங்கள் அண்ணனுக்கு ஒரு ஆபத்துன்னு சொல்கிறேன், நீ போக மாட்டியா, நீ போகலைன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க. ஸோ லக்ஷ்மணனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் லக்ஷ்மணன் ஒரு கோட்டை கிழிச்சிட்டு, சரி அண்ணி, நானும் அண்ணனும் திரும்பி வர வரைக்கும் இந்த கோட்டை தாண்டி நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் வந்து அது போகிறாரு. அப்படி லக்ஷ்மணன் போன உடனே ராவணன் வந்து அவரோட நிஜ ரூபத்தை வந்து மறைச்சிக்கிட்டு ஒரு முனிவர் மாதிரி வந்து சீதா கிட்ட வந்து பகவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சீதா சொல்கிறாங்க, என்னால் வெளியில் வர முடியாது, நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, உங்களுக்கு நான் பிக்ஷை இடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ராவணன் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு முனிவர் சன்னியாசி, நான் வந்து எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே வர முடியும், நீ வெளியில் வந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்பவும் சீதா வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், லக்ஷ்மணன் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு போயிருக்காரு, நம்ம இந்த கோட்டை தாண்டது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இல்லை, ஒரு முனிவர் கேட்குறாங்க அப்படின்னும் போது உடனே அவங்க வந்து தாண்டி வராங்க. ஸோ நம்ம பார்க்குறவங்க எல்லாரும் வேஷத்தை வச்சு நம்ம வந்து அவங்கள நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஏன்னாக்கா பசுத்தோல் பொருத்திய புலிகள் வந்து நிறையா இருக்கிற உலகமாக இது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குற மனிதர் உண்மையானவரா பொய்யானவரான்னு தெரியாமல் உங்களோட எல்லையை விட்டு நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதில் கற்றுக்கலாம். ஸோ சீதா அப்படி போய் போடுறாங்க, ராவணன் வந்து அவங்கள தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ கடைசியாக ராமாயணத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சீதா கோடை தாண்டிட்டா, கோடு தாண்டினதுனால தான் ராவணன் தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னுட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வருஷப்படுத்தி பார்த்தீங்கன்னா, கோடு தாண்டினது மட்டும்தான் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா? அந்த அழகான மான் மேலே ஆசைப்பட்டது பிரச்சனை, இன்ட்யூஷனை மதிக்காதது பிரச்சனை, அடமென்சி காமிச்சது பிரச்சனை, அதை வந்து சொல்லையும் கேட்காம போன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி வச்சது பிரச்சனை, இது எல்லாமே இருக்காது. எல்லாத்தோட கடைசி வடிவம் தான் இதை வந்து கோடை தாண்டினது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளுக்கு நம்மளே தான் காரணம். நம்மளுக்கு தெரியாமல் பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கி கடைசியில் அந்த இடத்துல வந்து நிற்கிது. ஆனால் நம்ம கடைசியாக செஞ்ச செயலை மட்டும் காரணம் காமிச்சு அதை மட்டும் மாற்றிக்கிட்டோம்னா திருப்பி அந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு கரெக்டாக முடியறதுக்கு சான்ஸ் கிடையாது, அது திருப்பி தவறாக தான் போகும். ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே ரூட் காஸ் பார்க்கணும், எதுலேருந்து அது ஆரம்பம், எங்கே அதை மாற்றிருந்தா இந்த இடம் கரெக்டாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நம்ம பண்ணணும். இதே விஷயத்துலேருந்து இன்னொரு பாயிண்ட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். லக்ஷ்மணன் கிழிச்ச கோட்டை தான் சீதா தாண்டினாங்களா, அது லக்ஷ்மணன் கிழிச்சதுனால தான் தாண்டினாங்களா, இல்லை ஒருவேளை ராமர் கிழிச்சிருந்தாலும் அதை வந்து தாண்டி இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அவங்க அதையும் தாண்டி இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் கோடி கிழிச்சிருந்தா அவங்க தாண்டி இருக்க மாட்டாங்க. அது யார் தெரியுமா? அவங்க சீதா தனக்கு தானே ஒரு கோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கோட்டை அவங்க கண்டிப்பாக தாண்டி வரமாட்டாங்க. அப்போ எந்த பிரச்சனையுமே நடந்திருக்காது. இதுதான் நம்மளும் வாழ்க்கையில் நினைக்கணும். நான் சொல்கிறேன், நான் பெண்களை மட்டும் சொல்லலை, பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு எல்லை, ஒரு பார்டர் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. என்னவா இருந்தாலும் இதை விட்டு நான் போக மாட்டேன், இதுதான் என் ஸ்டாண்டர்ட், இதை விட்டு நான் தாழ்ந்து போக மாட்டேன். யாராக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த எல்லையை தாண்டி அவங்கள நான் உள்ளே வரவிட மாட்டேன், அவங்களுக்கு இதுதான் எல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு லைன் கிழிச்சிட்டிங்கன்னா அந்த லைனை என்றைக்குமே நீ தாண்டி வெளியில் வரவே மாட்டீங்க. அது வந்து உங்களுக்கு கரெக்டான லைனாக ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும். அந்த லைன் இல்லாமல் அந்த லைனை வந்து உங்கள் பெற்றவர்களோ உங்களோட ஸ்பௌஸோ யாராவது ஒருத்தங்க அதை வரைஞ்சாங்கன்னா நீங்கள் ஒரு சமயம் வரும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியாமல் அதோட இம்பேக்ட் என்ன ஆகுது, விளைவு என்ன ஆகும்னு தெரியாமல் நீங்கள் அந்த லைனை வந்து தாண்டறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் உங்களுக்கு கண்ட்ரோலோ ஃப்ரீடமோ எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் கொடுத்ததா இருந்ததுன்னா உங்களால் அதை வந்து காப்பாற்ற முடியும். அடுத்தவங்க கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல்டாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடமாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆனால் நீங்களே ஒரு கண்ட்ரோல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஃப்ரீடமாக இருக்கும். நீங்கள் அதை வந்து மெஜஸ்டிக்காக சொல்லலாம் எல்லாருக்கும், இதுதான் நான், இதை தாண்டி நான் பண்ண மாட்டேன், எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க நான் இப்படி பண்ண மாட்டேன், நான் இப்படி பண்ணால் என் ஒய்ஃப் திட்டுவான்னு இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கும், இந்த விஷயம் எனக்கு சரியில்லை, இந்த விஷயம் எனக்கு நல்லதாக அமையாது, இந்த விஷயம் என்னை வந்து ஒரு கெடுதலில் கொண்டு போய் மாட்டி விட்டுரும், அதனால் நான் இந்த விஷயத்தை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து அந்த ஒரு லைனை நீங்களே ட்ராப் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்றைக்குமே உங்களோட அந்த இதுலேருந்து நீங்கள் தாழ்ந்து போகவே மாட்டீங்க, கரெக்டான வழியிலேயே போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இதில் வந்து ராமாயணத்தில் சீதையை நான் தப்பாக நான் சொல்லலை, அவங்களோட எல்லாரும் இதிகாசத்தில் நடக்கிற கதைகள் எல்லாமே மக்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக தான். வெறும் சீத்தை கோடு தாண்டினா அப்படிங்கிறத ஒரு பிரச்சனையாக மட்டும் பார்க்காம எந்தெந்த விஷயத்தில் நம்மளாம் தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த தவறால் நம்ம எப்படி திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிஞ்சிக்கிற விஷயமா இது பார்க்கணுங்கிறதுனால தான் நான் ராமாயணத்தோட இந்த கோட்டை வந்து இங்கே சொன்னேன். நான் சொன்னது கரெக்டாக புரிஞ்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் லைஃப்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், லைஃப் நல்லாயிருக்கும். ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ.